நாலாவது தம்பி டேனிஷ் கனகராஜ். இந்த பேனல்லையே எனக்கு ஒரு ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னா டேனிஷ் கனகராஜ் தான். ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் அக்லூட் இன்ஜினியரிங் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட். இஸ் ஆல்சோ ரன்னிங் அ ஸ்பெஷல் ஸ்கூல். மும்பையிலே பிறந்து வளர்ந்துருக்காரு. ஒரு சமீப காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் வந்து அவர் வந்து இன்னைக்கு ஆக்சசிபிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், இப்போ அவர் வந்து வீல் சேரில் தான் வந்தாகணும். அவருடைய கஷ்டம் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுதோ அதெல்லாம் எந்த ஒரு கவர்மெண்ட் செக்டராக இருக்கலாம், ஒரு ப்ரைவேட் பீச்சாக இருக்கலாம், ஒரு பார்க்காக இருக்கலாம், ஒரு ஐடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கலாம், அங்கே ஹவு கேன் வி மேக் பிளேசஸ் ஆக்சசிபிள் அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு திரு டேனிஷ் கனகராஜ். ஸோ பலத்த கரகஸ்தோட டேனிஷ் கனகராஜை வரவேற்போம். சூப்பர். ஓப்பனிங் ரவுண்டில் டேனிஷ் கனகராஜ் ஒன் ஆஃப் த வெரி இன்ஸ்பைரிங் பர்சன், டெடெக்ஸ் ஸ்பீக்கர். அவர் ஒரு குவிக் 30 செகண்ட் ஒரு உண்மையான நிகழ்வை பற்றி ஆரம்பிக்கலாம். கிண்டியில் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு 45 ஆர்த்தோபெடிக்கலி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ஸ் மாணவர்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கேம்ப். நான் போக முன்னாடி எனக்கு முன்னாடி ஒரு HR ஹெட் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு மோட்டிவேட்டடாக இருக்கணும், நீங்கள் வந்து தளர்ந்துடக்கூடாது அப்படின்ட்டு இந்த ரெகுலர் மோட்டிவேஷனல் டாக், யூ கேன் டூ இட், உன்னால் முடியும்னு நாடி நேரமெல்லாம் முறுக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார். கீழே உட்காந்துருக்கோம், யாருமே அதை கண்டுக்கல, அட போயா அப்படின்ட்டு உட்காந்துருந்தாங்க. நான் ஆடியன்ஸில் உட்காந்துருந்த போது யூ கேன் சென்ஸ் த பாடி லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நான் மேலே போயிட்டு நான் பேச ஆரம்பிக்கும் போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு என் கம்பெனியில் வேலை இருக்குது, 3வது மாடியில் தான் வேலை இருக்குது, ஆனால் லிஃப்ட் இல்லை, எவ்வளோ பேர் வேலைக்கு எடுத்துப்பீங்க அப்படின்னு. எல்லாரும் கை தூக்குனாங்க. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். அந்த பொண்ணுக்கு கால் வந்து இவ்வளோதான் இருக்குது மொத்தமாக, ஓகே, கம்ப்ளீட்லி கிரிப்பிள். யாரோ அவளை தூக்கிட்டு வந்து தான் அந்த சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு இப்படி கை தூக்கிட்டு பதில் சொல்கிறா, அண்ணா 3வது மாடியில் நீங்கள் 14வது மாடியில் கூட வேலை கொடுங்க, லிஃப்ட்டு தேவையில்லை, நான் ஐ வில் ட்ராக் மை செல்ஃப் டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்டால், அண்ணா நீங்கள் மேலே வந்து பேசுறீங்களா, நம்ம எத்தனாவது மாடியில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. 2வது மாடி எப்படிமான்னு. எப்படி வந்தீங்கன்னு கேட்டால், நான் படியில் ஏறி தான் வந்தேன் அப்படின்னு. ஏன்னா இந்த பில்டிங்கில் லிஃப்ட்டு கிடையாது, நாங்கள் எல்லாருமே 2 மாடி, வி ட்ராக்ட் ஆர் செல்ஃப் அப் டு ஒர்க். அதனால் வாய்ப்பு மட்டும் கொடுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றது. இன்றைக்கி நம்ம உள்ளே வந்தோம் இல்லையா, இந்த ஹாலுக்குள்ளே வந்தோம், எங்கேயுமே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. மிஞ்சி போனால் வாலண்டியர் வந்து அது அங்கே ஒரு துண்டு இது வச்சுருக்காங்க பாருங்கள், அதை தாண்டி வந்துடுங்க. நம்ம எல்லாரும் தாண்டி வந்துட்டோம். டேனிஷால் அப்படி வர முடியாது. நீங்கள் ஒரு ஒயர் கேபிள் போட்டு அது மேலே ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா he cannot come inside. ரெஸ்ட் ரூம் ஆக்சசிபிலிட்டி நமக்கு யோசனையே கிடையாது. நம்மளுக்குலாம் பிரச்சனை, அது நம்மளுக்கு ப்ராப்ளமாகவே இருந்தது கிடையாது. இன்னைக்கு டேனிஷ் மாதிரி வீல் சேர் பவுண்ட் பீப்புளுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் சம்படி. அதை முறிச்சு வேற எல்லாருக்கும் ஆக்சசிபிலிட்டி இருக்கணுன்றதுக்காக தான் அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 20-30 ப்ராஜெக்ட் இது வரைக்கும் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ லெட்ஸ் லிசன் டு டேனிஷ் கனகராஜ், one of the very inspiring personality. Danish, over to you. Thank you, sir. So எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தனேஷ் கனகராஜ் from Acclude Engineering and Infrastructure Development Private Limited. Acclude Accessibility Development ஒரு பிராண்ட் நேம் வச்சுருக்கோம். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இனி மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது ஒரு பில்டிங்க்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ வந்து போகணும் அப்படின்னா, நீங்கள் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிற படிகள் மாதிரி ஒரு 4-5 படிகள் இருக்கும். எப்போவுமே அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 பேர் தூக்கி தான் வைக்கணும். ஒரு லிஃப்ட் இருக்குது அப்படின்னா அந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடியே ஒரு 2 படி இருக்கும். அப்போ அந்த படியை யார் தூக்குவோம்? ஒரு வாஷ்ரூம் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா டோர்ஸ் வந்து நேரோவாக இருக்கும், வீல் சேர் உள்ளே போகாது. ஹவு டு வி ஆக்சஸ்? ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் ப்ரோக்ராம், ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி டஃப் ஃபார் தெம் டு ஆக்சஸ் a lot of things infrastructural. So அதனால what we took up is we wanted to make places more accessible for everyone including people with disability. இப்போ பிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடு உணர்வு பாதை, tactile pathways ன்னு சொல்லுவாங்க. We need to install tactile pathways so that they can independently navigate themselves. So we make places accessible by doing accessibility audits and assessment. Next is we draft and design 2D and 3D architectural drawings. Third one, we are an end-to-end implementation or a solution partner for accessibility. இப்போதைக்கு 6 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சசிபிலிட்டி டெவலப்மெண்ட்டில். பேன் இண்டியா ஒர்க் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 250+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம்.
250 projects like 6.5 lakh square feet audit பண்ணி 2.5 lakh square feet நாங்கள் accessible பண்ணியிருக்கோம். And this is completely வந்து pan Indiaவில் வந்து இதை பண்ணியிருக்கோம். So by this என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டினால ஒரு இண்டிபெண்ட்டாகவும் ஒரு ஃப்ரீடமாகவும் ஒரு இடத்துக்கு வந்து டிக்னிட்டியோடு வந்து போக முடியும். எப்போ பாரு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு 10% 20% டெஃபினெட்லி ஃபிசிக்கல் சேலஞ்சஸ்னால ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். Perhaps the infrastructural barriers should not detain any person with disability to achieve their goals and dreams. So my simple mission is to make as many as places as accessible. இந்த accessibility மட்டும் பண்ணாமல் இந்த accessibilityயில் வர்ற ரெவென்யூ வச்சு, ஏன்னா நாங்கள் வந்து சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ், CMDA, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இந்த மாதிரி நிறைய நிறுவனத்தோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். தேர் ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனி. ஸோ only focus is to make more and more places that can be accessible so that everybody can fully participate and thrive with their full potential. And with this, we also run a special school in Vilatikalam Taluka, a very remote taluka of Tuticorin district, which supports this entire institution with our accessibility effort. அங்கே வந்து 40 குழந்தைங்க வந்து ஒரு 2 years படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் our 3rd year. ஸோ I repeat once again, I invite each one of you to involve and participate in our mission to make the world more accessible so that people with disability can fully participate and thrive in their full potential. Thank you. Lovely. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. மேபி நீங்கள் இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ் ஒரு டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஆடிட் பண்ணலாம். இஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஃப்ரெண்ட்லி அப்படி இருந்துச்சுன்னா ஹியர் இஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் டன் சம் வெரி வெரி மீனிங்ஃபுல் ஒர்க். சரி, நெக்ஸ்ட் நான் சொல்லுவேன், when need becomes luxury, life becomes even more terrible. So accessibility is a need. It should not be considered as a luxury. So please do consider accessibility as a primary thing so that people with disability can again live with dignity in life. Thank you. தேங்க்யூ கணேஷ். சூப்பராக 30 செகண்ட்ஸில் முடிச்சிங்க. லாஸ்ட் ரவுண்ட் இது உண்மையாகவே 30 செகண்ட்ஸில் முடிக்கணும் நீங்கள். அதாவது ஒரு நல்ல புத்தகத்தில் ஒரே ஒரு பக்கம் sentence that your 1 inch of an effort can make an acre of difference for accessibility and in your life. Thank you.